ஓகேம்மா யூனிட் 4 கண்டினியூஷன்மா சரியா தேர்ட் நோட்ஸ் ஓகே தேர்ட் வீடியோ லெக்சர் ஓகே காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ ரியல் லைன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க தியரம் 27.1 கொடுத்துருக்காங்க if x be a simple ordered set having the least upper bound property prove that in the ordered topology each closed interval in x is compact ன்னு சொல்லியிருக்காங்க proof என்னமா சொல்லியிருக்காங்க ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா a less than b ன்னு சொல்லியிருக்காங்க let a be a covering of a comma b by set open a comma b in the ordered topology which is the same as a subspace topology ன்னு சொல்லியிருக்காங்க let a be the covering of a comma b ன்னு சொல்லியிருக்காங்க by sets open a comma b in the ordered topology which is the same as a subspace topology ன்னு சொல்லியிருக்காங்க அந்த a comma b ல இருக்கிற அந்த a வந்து a கவர் ஆகுறதுனா அது என்ன சொல்றோம் நம்ம by the set open a comma closed interval a comma b ன்னு சொல்லியிருக்காங்க இந்த order topology which is same as the subspace topology ல அதே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரியா to proof என்னமா உனக்கு let f1 so find subset correction சொல்லியிருக்காங்க of a covering a comma b ன்னு சொல்லியிருக்காங்க proof பார்த்தீங்கன்னா first we shall prove that if x is a point of a comma b different from b ன்னு சொல்லியிருக்காங்க x வந்து point of a comma b ன்னு சொல்லியிருக்காங்க close into a comma b ன்னு சொல்லியிருக்காங்க a different from b ன்னு சொல்லியிருக்காங்க அதில் இருக்கிற b வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க then there is a point y greater than x ன்னு சொல்லிட்டு of a comma b ன்னு சொல்லியிருக்காங்க y வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா different from b ன்னு சொல்கிறதுனால அது என்ன சொல்கிறாங்க y வந்து greater than x ன்னு சொல்லியிருக்காங்க of a comma b such that the interval x comma y can be covered by at most two elements of a ன்னு சொல்லியிருக்காங்க சரியா if x has a intermediate success in x ன்னு சொல்லியிருக்காங்க let y be this intermediate success then x comma y consist of 2 points x and y ன்னு சொல்லியிருக்காங்க y வந்து intermediate success-ஆ இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு சரி என்னம்மா சொல்லியிருக்காங்க நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா y வந்து இன்டர்மீடியட் சக்ஸஸாக இருந்துச்சுன்னா y be a intermediate success then x comma y வந்து என்னம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா consist of 2 points x and y ன்னு சொல்லியிருக்காங்க சரியா so that it can be covered by at most 2 elements of a ன்னு சொல்லியிருக்காங்க at most 2 elements of a ன்னு சொல்லியிருக்காங்க if x has no intermediate success of x னா choose an element a of a containing x ன்னு சொல்லியிருக்காங்க because x வந்து not equal to b different from b ன்னு சொல்கிறதுனால சரியா x has a intermediate success of c னா choose an element a of containing x ன்னு சொல்லியிருக்காங்க because x வந்து not equal to b and a வந்து என்ன சொல்லியிருக்காங்க x வந்து என்ன சொல்லியிருக்காங்க not equal to b ன்னு சொல்லியிருக்காங்க சரி அப்போ நம்ம சொல்லுங்க x வந்து நாட் ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா therefore a contains an interval of the form x comma c ன்னு சொல்லியிருக்காங்க x வந்து நாட் ஈக்குவல் டு பின்றதுனால நம்ம அடுத்த இன்டர்வல் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் வந்து சின்னு சொல்லியிருக்கோம் ஃபார் சேம் சி இன் a comma பின்னு சொல்லியிருக்கோம் சரியா choose a point y in x comma c then the interval x comma y is covered by a single element a of a ன்னு சொல்லியிருக்காங்க சரியா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் choose a point y in x comma c then the interval x comma y is covered by a single element a of a ன்னு சொல்லியிருக்கோம் அப்போ சிங்கிள் எலிமெண்ட்டில் தான் நமக்கு கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க சரி அப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் காமா இதுக்கு அடுத்த இன்டர்வல் நமக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் எலிமெண்ட் வந்து சின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் ஏ ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா வந்து என்ன சொல்லியிருக்கோம் ஒய் வந்து சூஸ் அ பாயிண்ட் வந்து ஏ ஒய் வந்து எதில் எக்ஸ் காமா சின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அப்போ x, c then the interval x, y is covered by a single element a of a ன்னு சொல்லியிருக்காங்க step 2 set c be a point of all sets y greater than a ன்னு சொல்லியிருக்காங்க of a, b f so the interval a, y can be covered by finitely many element of a ன்னு சொல்லியிருக்காங்க சரியா
ஸோ சி இஸ் நாட் எம்டின்னு சொல்லியிருக்காங்க. லெட் சி பி ஏ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் த செட் ஸ்கிரிப்ட் சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் ஏ லெஸ் சி லெஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னம்மா சொல்லியிருக்காங்க, சி வந்து நாட் எம்டின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு பின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், நம்ம ஒய் கம்மா பி தட் இஸ் ஈக்குவல் சின்னு சொல்லியிருக்கோம். சி வந்து நாட் எம்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லெட்ஸ் சி பி த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் த செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ லெஸ் சி லெஸ் ஆர் ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரூவ் சி பிலாங்ஸ் ஸ்கிரிப்ட் சின்னு சொல்லியிருக்காங்க. That is to prove the interval a comma c can be covered by finitely many element of a ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. To prove the interval a comma c can be covered by finitely many element of a ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இன்டர்வல் வந்து ஏ கம்மா சி வந்து என்னம்மா சொல்லியிருக்காங்க, கேன் பி கவர்ட் ஃபைனட்லி மெனி எலமெண்ட் ஆஃப் ஏல வந்து நிறைய எலமெண்ட் வந்து இட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, கவர்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏ வந்து. சரியா, சூஸ் an element a of a containing c சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இது என்ன சொல்லியிருக்கோம், நம்ம சி வந்து நான் எம்டின்றதுனால அப்போ வந்து சூஸ் எலிமெண்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம சொல்லியிருக்கோம் கண்டெய்னிங் சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் ஏ இஸ் ஓப்பன், எப்போ ஓப்பன் அப்படின்னு பார்த்தா இட் கண்டெய்ன்ஸ் அன் இன்டர்வல் ஆஃப் த ஃபார்ம் டி கம்மா சி ஃபார் சம் டி இன் ஏ கம்மா பின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏ இஸ் ஓப்பன், இட் கண்டெய்ன்ஸ் அன் இன்டர்வல் ஆஃப் த ஃபார்ம் டி கம்மா சி ஃபார் சம் டி இன் ஏ கம்மா பின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. If C is not in C, there must be a point Z of C lying in the interval D, C. If C is not in C இருந்துச்சுன்னா there must be a point Z of C lying in the interval D, C ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அதர்வைஸ் டி would be a smaller upper bound on C script C1 சொல்லியிருக்காங்க தென் சி சின்ஸ் Z is in script Cன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ டி வந்து நம்ம சொல்லியிருக்காங்க அதுவே ஸ்மாலர் அப்பர் பவுண்ட் ஆன் ஸ்கிரிப்ட் C1 இருந்துச்சுன்னா தென் சி Z is in script Cன்னு சொல்லியிருக்காங்க. The interval A, Z can be covered by finitely many n elements of Aன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. Therefore, A, C that is equal to A, Z union of Z, C can be covered by n plus 1 element of A ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஏ கம்மா சி தட் இஸ் ஈக்குவல் டு ஏ கம்மா நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஜெட்டை வந்து ரெண்டு சைட்லையும் ஆட் பண்ணி எழுதிருக்கோம். ஏ கம்மா Z யூனியன் ஆஃப் Z, C கேன் பி கவர்ட் பை n plus 1 எலமெண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ கான்ட்ரடக்ஷன் டு அவர் அசம்ஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட அசம்ஷனுக்கு கான்ட்ராக்ஷனாக இருக்கிறதுனால திஸ் இஸ் சி இஸ் இன் ஸ்கிரிப்ட் சின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் 4 ஃபைனலி வி ஷோ தட் சி ஈக்குவல் டு பி. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு பியாக இருந்துச்சுன்னா ஷோ தட் சப்போஸ் தட் சி லெஸ் தென் பியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோமா, சி வந்து லெஸ் தென் பியாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஓகே, நம்ம சொல்லியிருக்கோம் ஃபைனலி சி ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்கோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வந்து லெஸ் தென் பியாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்லியிருக்காங்க ஃபைனலி வி ஷோ தட் சி ஈக்குவல் டு பி சப்போஸ் தட் சி லெஸ் தென் பியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளைங் ஸ்டெப் 1 டு த கேஸ் எஸ் ஈக்குவல் டு சி we conclude that f1 a point y less than c of a comma b such that the interval c comma y can be covered finitely many element of a ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கேன், அப்ளைங் ஸ்டெப் 1 டு த கேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சி வி கன்க்ளூட் தட் f1 a point y less than c of a comma b such that the interval c comma y can be covered by finitely many elements of a ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, எக்ஸ் ஈக்குவல் டு சி இருந்துச்சுன்னா ஸ்டெப் 1ல் இருக்கிற பாயிண்ட் வந்து அப்போ நம்ம சி எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f1 வந்து பாயிண்ட் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா y less than cயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இப்போ y less than c இருந்துச்சுன்னா ஆஃப் a கம்மா b அப்போ இன்டர்வல் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா c கம்மா y கேன் பி கவர்ட் பை ஃபைனட்லி மெனி எலமெண்ட்ஸ் ஆஃப் a.
அப்ளைங் ஸ்டெப்ஸ் 3 சி இஸ் இன் சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ கம்மா சி கேன் பி கவர்ட் பை ஃபைனட்லி மெனி எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இப்போ அப்ளையிங் ஸ்டெப் 3 யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம சி இஸ் இன் ஸ்கிரிப்ட் சின்னு சொன்னோம். அப்போ என்ன சொல்லலாம், நம்ம ஏ கம்மா சி வந்து கேன் பி கவர்ட் பை ஃபைனட்லி மெனி எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்கிறோம். The interval a comma y that is equal to a comma c union of c comma y. சரி, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சி இன் ஸ்கிரிப்ட் சின்னு சொன்னதுனால நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஏ கம்மா ஒய் தட் இஸ் equal to a comma c union of c comma y can be covered by finitely many points of aன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி இஸ் அன் அப்பர் பவுண்ட் ஆன் ஸ்கிரிப்ட் சின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி இஸ் அன் அப்பர் பவுண்ட் ஆன் ஸ்கிரிப்ட் சின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, சி இஸ் அப்பர் பவுண்ட் ஆன் ஸ்கிரிப்ட் சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொன்னீங்கன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம், நம்ம என்சி ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுதான் என்ன சொல்ல, டி வந்து சி இஸ் அப்பர் பவுண்ட் ஆன் ஸ்கிரிப்ட் சியோட அப்பர் பவுண்ட் வந்து எதுன்னு சொல்லியிருக்காங்க, சின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் அரேன்னு கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் அரேயில் எவ்ரி க்ளோஸ்ட் இன்டர்வல் ஸ்கிரிப்ட் ஆர் இஸ் கம்பேக்ட்னு சொல்லியிருக்கோம். என்னமா சொல்லியிருக்கோம், எவ்ரி க்ளோஸ்ட் இன்டர்வல் ஸ்கிரிப்ட் ஆர் இஸ் கம்பேக்ட். Proof. We know that script R is a simply ordered set having the least upper bound property ன்னு சொல்லியிருக்கோம். Script R is a simply ordered set having the least upper bound property ன்னு சொல்லியிருக்கோம். சரியா, by the previous theorem every closed interval in script R is compact. சரி, அப்போ நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்கிரிப்ட் ஆர் இஸ் சிம்பிளி ordered set having the least upper bound ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டோம். பை ப்ரீவியஸ் தியரம் எவ்ரி க்ளோஸ் இன்டர்வல் இன் ஸ்கிரிப்ட் ஆர் இஸ் கம்பேக்ட்னு சொல்கிறோம். தியரம் நம்ம சொல்லியிருக்கோம் 27.3ன்னு சொல்லியிருக்கோம். சப்ஸ்பேஸ் ஏ ஆஃப் ஸ்கிரிப்ட் ஆர் பவர் n இஸ் கம்பேக்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் இஸ் பவுண்டட் இன் தி யூக்ளிடியன் மெட்ரிக் டி. நம்ம சொல்லியிருக்காங்க சப்ஸ்பேஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஏ ஆஃப் ஸ்கிரிப்ட் ஆர் பவர் n இஸ் கம்பேக்ட்னு சொல்லியிருக்கிறோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் க்ளோஸ் அண்ட் இஸ் பவுண்டட் இன் த ஈக்ளிடியன் மெட்ரிக் டின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் த ஸ்கொயர் மெட்ரிக் ஸ்கிரிப்ட் பின்னு சொல்லியிருக்காங்க. ரூன்னு சொல்லலாம். அதர்வைஸ் சரியா, நம்ம சொல்லியிருக்காங்க த சப்ஸ்பேஸ் ஏ ஆஃப் ஸ்கிரிப்ட் பவர் n இஸ் கம்பேக்ட் இஃப் ஒன்லி இஃப் இட் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் இஸ் பவுண்டட் இன் த யூக்ளிடியன் மெட்ரிக் டின்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்கொயர் மெட்ரிக் ரோன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் பாருங்கள், நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have p of x, y less than or equal to d of x, y less than or equal to root of n into p of x, yன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் இம்ப்ளைஸ் இது வந்து முன்னாடி இருக்கிற தியரம்லேருந்து எடுத்துருக்கோம் நம்ம. சரியா, என்ன சொல்லியிருக்கோம், p of x, y less than or equal to d of x, y less than or equal to root of n into p of x, y. This implies a is bounded சொல்லியிருக்கிறாங்க. under if and only if it is a bounded under pன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் தட் ஏ வந்து கம்பேக்டாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், நம்ம எப்பவுமே வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லுவோம். எவ்ரி கம்பேக்ட் சப்செட் ஆஃப் த ஆயிஸ்டர் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டுன்னு நம்ம ஏற்கனவே தியரமில் நம்ம பார்த்துருக்குறோம். சரியா, அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. என்னம்மா சொல்லியிருக்காங்க, எவ்ரி கம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஆயிஸ்டர் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கன்சிடர் த கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் பிபி ஆஃப் 0, m such that m belongs z ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. whose union is all of script r power n. therefore some finite subcollection covers a ன்னு சொல்லியிருக்காங்க. it follows since a is compactன்னு சொல்லியிருக்காங்க.
A contain BP of order 0, m for some mன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொல்லியிருக்காங்க for some final subcollection covers Aன்னு சொல்லியிருக்காங்க. It follows that since A is compact, A contain BP of 0, m for some m சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. Therefore, for any 2 points x and y of A, we have p of x comma y less than or equal to 2m. Thus, A is bounded under P. For any 2 points x and y of A ன்னு சொல்லியிருக்காங்க, we have p of x comma y less than or equal to 2mன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். அந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து ஏல இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா less than or equal to 2m இருந்துச்சுன்னா thus A is bounded under P. Conversely, suppose that A is closed and bounded under P. Suppose that P of x comma y less than or equal to n for every pair x and y of points of A. இந்த கான்வெர்ஸ்லி நம்ம சொல்லியிருக்காங்க சப்போஸ் தட் ஏ இஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருந்துச்சுன்னா அண்டர் பி இருந்துச்சுன்னா சப்போஸ் தட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தன் ஈக்குவல் டு என் ஃபார் எவ்ரி பேர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ஏல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏல இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் சரியா அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் ஆல்ஃபா பாயிண்ட் எக்ஸ் ஆஃப் ஏ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பாயிண்ட் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஆல்ஃபான்னு எடுத்துருக்கோம் அந்த ஆல்ஃபா வந்து எதில் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் நம்ம பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அண்ட் லெட் பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா 0 தட் இஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் எக்ஸ் நாட் கமா 0 தட் இஸ் ஈக்குவல் டு பி பை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நம்ம எடுத்துருக்கோம் நம்ம பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா 0 லெஸ் than or equal to n plus b காமா ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் சரியா நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சூஸ் பாயிண்ட் எடுத்துருக்கோம் ஆல்ஃபான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் சரியா இப்போ கான்வெர்ஸ்ல எப்படின்னு பார்க்கும்போது ஏ வந்து எப்போ க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியில் இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்து ஏ வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் சப்போஸ் தட் பி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் லெஸ் than or equal to n இருந்துச்சுன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் எவ்ரி பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் காமா ஒய் வந்து எதில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் நம்ம ஏல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அப்போது சூஸ் ஆல்ஃபா பாயிண்ட் எக்ஸ் வந்து ஆல்ஃபா பாயிண்ட்டுன்னு நம்ம சூஸ் பண்ணுறோம் அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்கோம் அண்ட் லெட் பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா 0 தட் இஸ் ஈக்குவல் டு பி therefore by triangle inequality p of x naught comma 0 less than or equal to capital N plus b for all x in A. என்னமா சொல்லியிருக்கோம் இஃப் பி ஈக்குவல் டு என் ப்ளஸ் பி நம்ம என்ன எடுத்துருக்கோம் நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் எடுக்கும் போது வந்து பின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் அதே வந்து இன்இக்வாலிட்டியில் எடுக்கும் போது நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா 0 லெஸ் than or equal to என் ப்ளஸ் பி ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சரி அதனால் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் பி ஈக்குவல் டு என் ப்ளஸ் பி தென் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் த க்யூப்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் மைனஸ் பி கமா பி ஹோல் பவர் என் which is a compact and closed ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம்
which is a compact and closed. Therefore என்னமா சொல்லியிருக்கோம் நம்ம p equal to n plus b இருந்துச்சுன்னா triangle inequalityல n plus b இருந்துச்சுன்னா then a is a subset of the cube ன்னு சொல்லியிருக்கோம் minus p comma p the whole power n which is compact and closed ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன சொல்கிறோம் பாருங்கள், இப்போ வந்து ஏ வந்து கம்பேக்ட்னு சொல்கிறோம். சரி, மைனஸ் பி கமா பி ஹோல் பவர் என்ன இருந்துச்சுன்னா விச் இஸ் கம்பேக்ட் அண்ட் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி க்ளோஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் எ கம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் கம்பேக்ட்னு சொல்கிறோம். என்சி ப்ரூஃப்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தியரம்மா இது. சரியா? let x be a simply order set இருந்துச்சுன்னா having that the least upper bound property வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாம். சரியா? let x be a simple order setன்னு சொல்லியிருக்கோம். அதில் least having the least upper bound சொல்லியிருக்கோம். least LUB least upper bound ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம அங்கே வந்து ஆர்டர் டோபாலஜி வந்து க்ளோஸ் இன்டர்வல் வந்து எக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கம்பேக்ட்னு சொல்கிறோம். சரி, ஆனால் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எடுத்துருக்கோன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 வந்து a less than bன்னு சொல்லியிருக்கிறோம். let A be a covering of A, B by the set open A, B in the order topology ன்னு சொல்லியிருக்கோம் which is the same as a subspace topology ன்னு சொல்லியிருக்கோம். To prove F1 a finite set collection, finite set subcollection of A covering A, B ன்னு சொல்லியிருக்கோம். அதே finite set subcollection வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A, B ன்னு சொல்லியிருக்கோம். ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் we shall prove that if X is a point of A, B இருந்துச்சுன்னா different from B ன்னு சொல்லியிருக்கோம். சரி, அதில் இருக்கிற A, B வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம different from B ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? then there is a point வந்து அப்போ different from B இருந்துச்சுன்னா அப்போ அந்த x வந்து ஏன்னு சொல்லியிருக்கோம், B வந்து y. அப்போ different from y then அப்போ நமக்கு அப்போ அந்த பாயிண்ட் வந்து என்ன சொல்லணும், y வந்து greater than xன்னு சொல்லியிருக்கோம் of A, B so that interval x, y can be covered by at most 2 elements of Aன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 2 elements x and yயும் வந்து எதில் கவர்ட் ஆகும், நமக்கு ஏல வந்து கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே வந்து எக்ஸ் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இன்டர்மீடியட் சக்சர் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒய் வந்து இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ் வந்து நம்ம ஒய் வந்து கிரேட்டர் தென் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ ஒய் வந்து இன்டர்மீடியட் சக்சஸராக இருந்துச்சுன்னா தென் எக்ஸ், ஒய் கன்சிஸ்ட் ஆஃப் தி 2 பாயிண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் அண்ட் ஒய் ஸோ தட் இட் கேன் பி கவர்ட் பை அட்மோஸ்ட் 2 elements ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த ஏன்றது A, B பேரா பாயிண்ட்ஸ் அதுக்குள்ளே தான் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு எக்ஸ், ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆனால் எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஒய் தான் இன்டர்மீடியட் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒய் வந்து கிரேட்டர் தென் எக்ஸ், ஆனால் எக்ஸ் வந்து நோ இன்டர்மீடியட் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கோம் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சூஸ் எலிமெண்ட் ஏ ஆஃப் ஏ கண்டெய்னிங் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா எக்ஸ் வாஸ் நாட் ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்கோம் அண்ட் ஏ இஸ் ஓப்பன் சொல்லியிருக்கோம். தேர்ஃபோர் ஏ கண்டைன்ஸ் அன் இன்டர்வல் ஃபார்ம் வந்து என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ், சி ஃபார் சேம் எக்ஸ் சி இன் A, B. இப்போ வந்து என்ன எடுத்துருக்கோம்னா சி வந்து எதில் இருக்குது, நமக்கு அந்த A, B வெளியே தான் உனக்கு வந்து சி வருது. அந்த ஓல் கவர்டு A, B வந்து சிக்குள்ளே கவர் ஆயிடுச்சு. தென் த இன்டர்வல் எக்ஸ், y இஸ் கவர்ட் பை சிங்கிள் எலிமெண்ட் A ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் 2, let C be the point of all set y greater than A of A, B ன்னு சொல்லியிருக்கோம். F for the interval A, y ன்னு சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கோம், ஸோ சி இஸ் நாட் எம்டின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பி வந்து நாட் ஈக்குவல் டு சின்னு சொன்னதுனால சி வந்து நாட் எம்டின்னு சொல்லியிருக்காங்க. லெட் சி பி த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் த செட் ஸ்கிரிப்ட் சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ லெஸ் தென் சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொல்லியிருக்கோம் டு ப்ரூவ் சி பிலாங்ஸ் ஸ்கிரிப்ட் சின்னு சொல்லியிருக்காங்க. டு ப்ரூவ் த இன்டர்வல் ஏ, சி கேன் பி கவர்ட் பை ஃபைனட்லி மெனி எலமெண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. சூஸ் அன் எலமெண்ட் ஏ ஆஃப் ஏ கண்டெய்னிங் சின்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம சொல்லியிருக்கோம் since A is open in contains an interval of the form D, C for some D in A, B ன்னு சொல்லியிருக்காங்க. If C is not in C இருந்துச்சுன்னா there must be a point set of C lying in the interval D, C ன்னு சொல்லியிருக்காங்க. Otherwise D would be a smaller upper bound on script C than C ன்னு சொல்லியிருக்காங்க. Since that is in script C, the interval A, Z can be covered by finitely many n elements of A ன்னு சொல்லியிருக்காங்க. Now Z, C lies in the single element A of A ன்னு சொல்லியிருக்கோம். சரியா, இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், நம்ம A, C that is equal to Z வந்து Z2 வந்து இதுக்குள்ளே சிங்கிள் எலிமெண்ட்டாக லை ஆகிறதுனால நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா A, Z union of Z, C can be covered by n plus 1 element of A ன்னு சொல்லியிருக்காங்க. This is a contradiction to our assumption since C is in script C ன்னு சொல்லியிருக்கோம். சரியா, step 4 என்ன பாருங்கள். Finally we show that C equal to B இருந்துச்சுன்னா, suppose that C less than B இருந்துச்சுன்னா, applying step 1 to the case X equal to C, we conclude that F1 point Y less than C of A, B such that interval C, Y can be covered by finitely many elements of A ன்னு சொல்லியிருக்காங்க. Applying step 3, C is in C, so A, C can be covered by finitely many element of A ன்னு சொல்லியிருக்காங்க. C வந்து many points வந்து கவர்ட் ஆகிருக்கு ஏல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா இன்டர்வல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A, Y அந்த C வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு செட்டை சப்ராக்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து A, Y தட் இஸ் ஈக்குவல் டு என்னமா எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C வந்து மெனி பாயிண்ட் கவர்டாக இருக்குது. அதனால் C யூனியன் ஆஃப் C, Y கேன் பி கவர்ட் ஃபைனலி மெனி பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம் நம்ம, திஸ் மீன்ஸ் Y is an script C ன்னு சொல்லியிருக்கோம், which is a contradiction to the fact that C is an upper bound on script C ன்னு சொல்லியிருக்கோம். hence fruitன்னு சொல்லியிருக்கோம். Corollary, every closed interval script R is compact சொன்னோம். அங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோம், we know that நமக்கு ஏற்கனவே தெரியும் simple order set having the least upper bound property by previous year every closed interval in script R is compactன்னு சொல்லியிருக்கோம். A subspace A of script R power n is compact if it is closed and is bounded in the Euclidean metric D or the square metric script P ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே நம்ம என்னமா ப்ரூவ் பண்ணோம், நம்ம ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா P of x, y less than equal to D of x, y less than equal to root n into P of x, y. This implies A is bounded சொல்லியிருக்கிறோம். சரி, அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா every compact subspace of the I subspace is closed நமக்கு ஏற்கனவே தெரியும். Consider the collection of the open set BP of 0, m such that m belongs Z plus where union is all of script R power n. Therefore some finite subcollection covers A. It follows that A is compact ன்னு சொல்லியிருக்கோம். A contain P of order, m for some m சொல்லியிருக்கோம். சரியா, for 2 points x and y of A வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P of x, y வந்து less than or equal to 2m ன்னு சொல்லியிருக்கிறோம். Thus A is bounded under P ன்னு சொல்லியிருக்கிறாங்க. கான்வெர்ஸ்லி நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தா சப்போஸ் that A is closed and bounded இருந்துச்சுன்னா under P இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P of x, y less than or equal to n for every pair x and y of points A ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம என்ன பாயிண்ட் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் ஆல்ஃபா பாயிண்ட் எக்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. லெட் P of x naught, 0 equal to B ன்னு சொல்லியிருக்கிறோம். சரியா, பை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P of x naught, 0 less than equal to n plus B for all x in ஏன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா if P equal to n plus B இருந்துச்சுன்னா then A is a subset of the cube minus P, P whole power n which is a compact and closed ன்னு சொல்லியிருக்கோம். Therefore hence A is compact. Every closed subspace of the compact space is compact ன்னு சொல்லியிருக்கோம். Hence the proof. Up to this we stop it ma. We will see in the next class. Okay girls, thank you. சரியா.